பரபரப்பான சூழலில் மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கூட்டத்தின் முடிவில் ஜல்லிக்கட்டு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து டெல்லியில் இருந்து எமது செய்தியாளர் அரவிந்த் கூடுதல் தகவல்களோடு காத்திருக்கிறார். அதை கேட்கலாம். அரவிந்த், சொல்லுங்க, இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது? இன்று காலை மத்திய கேபினெட் அமைச்சரவை கூட்டமானது பிரதமர் தலைமையில் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டம் சற்று ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பாக கூட்டம் முடிவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் ஒரு 4 முதல் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கனடா நாட்டுக்கான ஒரு ஹையர் ஸ்டடீஸ் உயர் படிப்புக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதே போல மால்தீவ்ஸ் நாட்டுடனான டாக்ஸ் வரி தொடர்பான தகவலை பரிமாறிக்கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளிட்ட ஒப்பந்தங்களுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதாக இந்த கேபினெட் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல மாநிலங்கள் மற்றும் ரயில்வே துறையின் இருவரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனங்களை தொடர்ந்து மாநிலங்களுக்கான ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளிட்ட திட்டங்களை மேற்கொள்வதற்கான அனுமதியும் இந்த கேபினெட் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஜல்லிக்கட்டு தொடர்பான முடிவு இந்த கேபினெட் கூட்டத்தில் எடுக்கப்படவில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. நமக்கு கிடைத்த மற்றொரு தகவல் படி ஜல்லிக்கட்டு தொடர்பாக இன்று மாலை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று மாலை அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கியுடன் கலந்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.